நேசமும் காதலும். நேசம் என்பது நாம் அனைவரும் மற்றவர்களிடத்தில் எதுவும் எதிர்பார்க்காமல் மரியாதையுடன் பழகுவது. காதல் என்பது ஒரு உணர்வு. எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், திடீரென்று மறையலாம். அது நிலையற்றது. காதலுக்கு நேரம் காலம் என்று ஒன்றும் கிடையாது. எல்லா உயிர்களுக்கும் காதல் வரும், ஆனால் மாறிக்கொண்டே இருக்கும். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இருக்காது. என்னுடையது தெய்வீகமான காதல். கடைசி வரை என் கரங்கள் உன் கரங்களை பற்றி கொண்டே இருக்கும். உலகமே எதிர்த்தாலும் என் ஜீவன் உள்ளவரை உன்னை நான் காதலிப்பேன் என்று வசனம் பேசுபவர்கள் சந்தர்ப்பவாதிகள். காலம் மாறிவிட்டது. கண்கள் காணும் காட்சியும் தோன்றும் எண்ணங்களும் நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. லவ் என்ற ஆங்கில சொல்லை எல்லா தேசத்திலும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. அவர்களாகவே அரைகுறையாக கற்று அதில் தோல்வியும் அடைகிறார்கள். லவ் என்ற வார்த்தைக்கு முழு அர்த்தமும் புரியாமல் தெரியாமல் இன்று இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அந்த வார்த்தையை உதட்டிலும் உள்ளத்திலும் வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறார்கள். எல் என்னும் ஆங்கில சொல் எதை சொல்கிறது என்றால் லிசன். முதலில் நம் எதிரில் உள்ளவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது, நமது அன்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதை முதலில் கேட்டு அறிய வேண்டும். அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்காமல் நமது எண்ணங்களை அவர்கள் மேல் திணிக்கக்கூடாது. லவ் என்கிற ஆங்கில வார்த்தையை வாழ்க்கையில் தத்துவத்தை மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறது. அதன் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் பலர் இன்று வாழ்க்கையில் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வார்த்தை ஓவுக்கு அர்த்தம் அப்சர்வ், உற்று நோக்குதல், கூர்ந்து கவனித்தல். நாம் நேசிக்கும் நபர் நம் அன்புக்கு தகுதியானவரா, அவர் செயல்கள் அனைத்தும் உண்மையாக இருக்கிறதா, அல்லது ஒவ்வொரு நாளும் வேஷம் போடுகிறாரா என்பதை நிதானமாக கவனித்து அடுத்த நகர்வுக்கு செல்ல வேண்டும். வி என்கிற சொல் வெரிஃபிகேஷன் என்று சொல்கிறது. நம் நண்பர்களிடத்திலும் நமக்கு தெரிந்தவர்களிடத்திலும் அந்த நபரை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக ஆராயாமல் செய்தால் வாழ்க்கையில் அது பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும். மீண்டு வருவதற்கு இந்த ஒரு ஜென்மம் போதாது. ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு நிதானமாக செயல்படுத்த வேண்டும். ஈ என்கிற சொல் எக்ஸிக்யூட் என்கிறது. செயல்படுத்து. லிசன், அப்சர்வ், வெரிஃபை, பிறகுதான் எக்ஸிக்யூட். நிதானம் இல்லாமல் செய்யும் எல்லா காரியங்களும் தோல்வியில் முடிந்து வாழ்க்கை முழுவதும் இதயத்தில் வடுக்களாக மாறி வாழ்க்கை ஓட்டத்தை சீர்குலைக்கும். நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் காதலிக்கின்றோமோ லவ் என்கிற ஆங்கில வார்த்தையை அதில் பொருத்தி கொண்டு வந்து பார்க்க வேண்டும். மேலை நாடுகளில் லவ் என்கிற வார்த்தை அன்பை குறிக்கும். நம் தேசத்தில் அது காதல் என்று பலரும் எண்ணிக்கொண்டு நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். தூய்மையான நேசத்தையும் அன்பையும் நாம் அனைவருக்கும் கொடுப்போம். காதல் தானே பின்தொடரும்.